ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெடி டு குக் மீட் வந்துட்டு சிக்கன் கபாப்பும் நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச ஃபிஷ் 65ம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெடி டு குக் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கபாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் டு ஹோம் அப்படின்ற ஆப்பில் நாங்கள் வந்து ஒரு 800க்கு மேலே மீட் வந்து ஆர்டர் பண்ணதுனால இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து மசாலா எல்லாமே தடவி இந்த சிக்கன் இந்த கபாப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் கட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது ஒரு 4 பீசஸ் வந்து இதில் வச்சுருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே மசாலா எல்லாமே வந்து இதில் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்து பார்த்தேன். இந்த கபாப் எப்படி இருக்குமோ அதே சைஸ்க்கு தான் வந்து இதையுமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக மசாலா எல்லாமே கோட்டாகி இருந்தது. இதை வந்து அப்படியே நம்ம தவால போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஆனால் வீட்டில் வந்து சாப்ஸ்டிக் வந்து வீட்டில் இருந்தது. அதனால சரி கொஞ்சம் ப்ராப்பராக வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா தவாவை வந்து சூடு பண்ணிட்டேன். தவாவை சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது இது வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் இந்த சிக்கனை வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கிற ஆயிலை அப்படியே இது மேலேயே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை அப்படியே வந்து பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. பெரட்டி விட்டு திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இதை வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. ஸோ வந்து திருப்பியுமே ஆயிலை வந்து இது மேலே ப்ரஷ் பண்ணி விட்டு இப்போ வந்து சைடில் வேகணும் அப்படின்றதுனால சைடில் வந்து நான் திருப்பி விட்டுக்கிட்டேன். திருப்பி விட்டு அங்கேயும் அப்பயுமே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சைடு நான் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடுமே அதே மாதிரி திருப்பி வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. எடுத்துக்கிட்டால் சூப்பராக வந்துட்டு வந்து கபாப் வந்து ரெடி டு ஈட் கபாப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவும் நல்லா இருந்தது, ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது. பட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ரெடி டு குக் மீட் வாங்கி செய்கிறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது. இதே ஆப்பில் வந்து ஃபிஷ் 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிட்டேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். லெமன் வந்து இந்த சீடு இல்லாத அளவுக்கு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா இந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அப்படியே இருக்கும். இதை சேர்த்துட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிட்டேன். கஸ்தூரி மேத்தி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒருவேளை கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லாவே இது வந்து மேரினேட் ஆகட்டும். நான் இப்போ கஸ்தூரி மேத்தியுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து பார்த்து ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த மீன் பொரிச்ச எண்ணெயை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் எண்ணெயும் வீணாகாத அளவுக்கு நான் பார்த்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு துண்டுகளையும் அதில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. ஏன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ நம்ம வைக்கும்போது இது வந்து கரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டேன். மொத்தமாக இந்த மீன் வேகிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க தேவைப்படும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பரான வந்து ஃபிஷ் 65 வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு
ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நம்ம என்னதான் ரெடி டூ குக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும், இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதே சமயம் ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து இந்த ரெடி டூ குக் கபாப் நல்லாருக்கா? சிக்கன் கபாப் நல்லாருக்கா? இந்த ஃபிஷ் 65 நல்லாருக்கா? அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்ல செஞ்ச ஃபிஷ் 65 தான் நல்லாருக்கு. அதனால நீங்களுமே இதே மாதிரி ஏதோ ரெடி டூ குக் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எனக்கு ஆவரேஜா இருக்கிற டேஸ்ட் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க.